ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. இந்த வராகி அம்மா உனக்கு சத்தியம் செய்து கொடுத்த பிறகு அதை தாண்டி வேற எதையாவது நான் செய்வேனா என்ன? கண்டிப்பா உனக்காக கொண்டு வந்த இந்த தங்க மூட்டையிலேயே உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் வச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். நீ வாழ்க்கையில் எதை செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அதை முழு கவனத்தோட முழு அர்ப்பணிப்போடு நீ செய்யும்போது நீ நினச்சதை கண்டிப்பாக உன்னால் அடைய முடியும். என்ன நடந்தாலும் முன்ன பின்ன நீ நினச்சது நடக்காமலே போனாலும் அதுக்காக மனம் தளரக்கூடாது. உனக்கான நேரம் வரும், நீ நினச்சது நல்லபடியாக நடக்குன்ற அந்த நம்பிக்கையை மட்டும் நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டினா போதும். இந்த வராகி அம்மா என்னுடைய கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு துணையாக இருந்து உதவி செஞ்சு நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் தங்கமே. என்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கினவங்க யாருமே அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை வராது. ஒவ்வொரு நாளும் என்னையே நீ நம்பி வணங்கும் போது நான் எப்படி உனக்கான விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்காம இருப்பேன்? கொஞ்சம் பொறுமையாக இரு. எந்த விஷயத்தையும் ஒரு அளவுக்கு மேலே போட்டு யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் யோசிக்கும் போது அது உன் மனசுக்குள்ள நிம்மதியை அளித்து விடும் அல்லவா? எதை எந்த அளவுக்கு யோசிக்கணும், எதில் எப்போ நல்ல முடிவு எடுக்கணுங்கிறத நீ யோசித்து செயல்படு. உனக்கு எதுவும் நல்லது நடந்துடக்கூடாது, நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னை சுற்றி இருக்கிற அந்த சில மனிதர்கள் கண்ணு முன்பாகவே உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுத்து உன்னை ஜெயிக்க வச்சு தலை நிமிர்ந்து நான் வாழவும் வைப்பேன். நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் என் செல்லமே. நீ மனசார எதை முழுசாக நம்பி பேசுறியோ அதைத்தான் இந்த பிரபஞ்சம் உன் வாழ்க்கையில் நிஜமாக நடத்தி கொடுக்கும். அதனால் அடுத்தவங்க உனக்கு கெட்டதை செஞ்சாலுமே கூட அதை நீ நன்மைக்கே நினச்சிக்கிட்டீன்னா அவங்க நல்லவங்க, அவங்க நமக்கு நல்லது தான் செய்வாங்கன்னு நீ நினச்சினா அவங்க செய்கிற கெட்டதும் கூட உன் நம்பிக்கையின் காரணமாக உனக்கு நல்ல விஷயமா மாறிடும். ஏன்னா நேர்மறை எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அடுத்தவன் 1000 கெட்டதை செஞ்சாலும் நீ நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட காத்திருக்கும் போது எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் தப்பாக நடக்க இந்த வராகியமாக விட்டுட மாட்டேன். நீ நம்பின அந்த விஷயத்த நிஜமாவே நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே யோசிச்சுக்கிட்டு அதை பற்றியே ஞாபகப்படுத்திக்கிட்டு வருத்தப்படுறதுக்கு பதிலாக நிகழ்காலத்தை எப்படி உனக்கு பிடிச்ச விதத்தில் நீ எதிர்பார்க்கறது போல் மாற்றலாம்னு யோசி. கண்டிப்பாக நீ மனசு வச்சினா அதுக்காக முயற்சி செஞ்சினா இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாக இருந்து உன் வருங்காலத்தை உனக்கு பிடிச்ச வசந்த காலமாக மாற்றி கொடுப்பேன். காலம் உன்னை புரட்டி போட்டாலும் கஷ்டங்கள் உன்னை வறுத்து எடுத்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் நீ இறை நம்பிக்கையும் இறை பக்தியையும் கடுகளவு கூட விட்டு விலகக்கூடாது. நான் எப்போதும் வரம் தரும் வராகியாகவே இருந்தாலும் கூட எல்லாரையும் கடுமையாக சோதித்த பிறகு கஷ்டங்களை கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு வரத்தை கொடுப்பேன். நீயும் நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உனக்காக நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. காலம் கடந்து போய்கிட்டே இருக்கேன், கஷ்டங்கள் தீர மாட்டேங்குதேன்னு தானே வருத்தப்படுற. என் அருளால் உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய மாற்றத்தை வரவழைக்க போகிறேன். நடக்காது நீ நினச்ச விஷயங்களை நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து நீ மட்டும் இல்லை உன் இல்லமும் உன் உள்ளமும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் கூட பார்த்து வியக்கிற அளவுக்கு எல்லா நல்லதையும் செஞ்சு தரேன். இந்த வராகியமாக வாக்கு கொடுத்துருக்கேன், அதுவும் சாதாரண வாக்கு இல்லை, சத்திய வாக்கு. கண்டிப்பாக உனக்காக நீ எதிர்பார்க்குற பணம், உன் தேவைகளுக்காக நீ ஆசைப்பட்ட பணம் உன் கைகளுக்கு கிடைச்சே தீரும்.
நீ எதையும் யோசிச்சு வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. அடுத்தவங்க உன்னைய எப்படி வேணா பார்க்கட்டும், உன்னை சுயநலவாதின்னு சொல்லட்டும், அல்லது நல்லவங்க நல்ல மனசு உள்ளவங்கன்னு உன்னை சொல்லட்டும், கெட்டவங்க மோசமானவங்க ஏமாத்துக்காரவங்க உனக்கு திறமை இல்லை புத்தி இல்லைன்னு அடுத்தவங்க உன்னை பற்றி 1000 விஷயம் சொல்லட்டும். ஆனால் அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேணாம். நீ யாருன்னு உனக்கு தெரியும், அதே போல் நீ என்னென்ன செய்வேன்னு எனக்கும் தெரியும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கான நல்லது நடக்காமல் போயிடுமா என்ன? கண்டிப்பாக நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். எந்த காலமும் எதையும் உனக்கு வாழ்க்கையில் சுலபமாக சொல்லி கொடுத்துறாது. நீ தான் ஒவ்வொரு விஷயங்களையும் வாழ்க்கையில் பார்த்து புரிஞ்சு பட்டு கற்றுக்கணும். வாழ்க்கைங்கிறது யாருக்கும் அவ்வளவு சுலபமாக இருக்காது. கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை துன்பம் தோல்வின்னு எல்லாமே கலந்து வாழும் உன் வாழ்க்கையில் நீ தான் வாழ்க்கைக்கான அனுபவத்தை எப்படி வாழணுங்கிற பாடத்தை புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்லமே. என்ன நடந்தாலும் உன் எதிர்காலத்தை நினச்சி நீ பயப்படாதே. உன் எதிர்காலத்தை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வேலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் எதிர்காலத்தில் நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு பல யதார்த்தமான நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது. கண்டிப்பாக உன் சூழ்நிலை மாறும், உன் வாழ்க்கை சரியாகும். நீ எப்போதும் நிலையில்லாத நிரந்தரமில்லாத விஷயங்களை நினச்சி நிலை தடுமாறாதே. நீ எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் இந்த வராகியம்மா உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் என் செல்லமே. எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு நீ கவலைகளை மறந்து அனைத்தையும் கடந்து செல்ல பழகு. நீ செய்கிற நல்லது கெட்டதுகளுக்கெல்லாம் நான் காலம் குறித்து வச்சிருக்கேன். காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறி நீ எதிர்பார்க்குறதெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எப்போதும் உன்னுடைய சுயமரியாதை தக்க வச்சுக்கிட்டு நீ ஆசைப்பட்டதை அடையணுமே தவிர தன்மானத்தை இழந்து சுயமரியாதை இழந்துதான் உனக்கானதை நீ பெறணுன்ற அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் உன் தன்மானத்தை நீ விட்டு கொடுக்காதே. அதே போல உறவுகள் முக்கியமாக இருந்தாலும் கூட அந்த உறவுகள் முன்பாக நீ அவமரியாதைப்பட்டோ அல்லது அவமானப்பட்டோ அவங்களுக்கு விட்டு கொடுத்தோ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு இல்லையல்லவா? எல்லாரிடையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதிலும் ஒரு அளவு இருக்கட்டும். எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கான நல்லதை எல்லாம் நீ விரும்பியது போலவே நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என்ன மனசில் நினச்சிக்கிட்டு நீ அடியை மட்டும் எடுத்து வச்சினா போதும். அடுத்தடுத்து எல்லா அடிகளும் வெற்றி படிக்கட்டுகளாக மாறி உனக்கான நல்லது நடந்துடும். உனக்கு பிடிச்சதாகவே இருந்தாலும் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா மனிதர்களாக யாராக இருந்தாலும் அதையும் அவர்களையும் உன் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்காத. உனக்கானது ஒரு விஷயம் இருந்தால் அது ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போகாது. தள்ளி போன விஷயங்களையும் சீக்கிரமே நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். கலங்கிய நீரும் குழம்பிய மனசும் தெளிவதை போல நான் உன் கூட இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நிச்சயமாக செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. விடையே இல்லாத கேள்விகளும் தீர்வே இல்லாத பிரச்சனைகளும் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்க தான் செய்யுது. அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழ தயாராகு. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சிறப்பாக யோசித்து சரியாக செயல்படும் போது அதை எல்லா வகையிலும் நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துருவேன். வாழ்க்கையை வாழணுமே நினைக்காத, வாழ்ந்தே ஆகணும்னு முடிவெடு. துன்பமெல்லாம் தூசியாய் கரைந்து காற்றோடு காற்றாய் கரைந்து போகும்படியும் இன்பமெல்லாம் மிக பெரிய அளவில் அந்த வானம் போல அளவில்லாததாக உன்னை வந்து சேரும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை தருவதை போல தெரிந்தாலும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணுங்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் செய்கிறேன். கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நேரத்துக்கு தகுந்தா போல மாற்றி மாற்றி பேசுகிற
ஆளுக்கேற்றாற் போல மாற்றி மாற்றி நடிக்கிற மனிதர்களை உன் கூட வச்சுக்கிறத விட யாருமே தேவையில்லை. நான் தனியாக இருந்தே வாழ்க்கையை சிறப்பாக வாழுவேன்ற அந்த தன்னம்பிக்கையோடு தனியாக நிற்க பழகு. நீ என்கிட்ட கேட்டதை விட இந்த வராகியம்மா உனக்கு மிக சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். நீ எதையும் யோசித்து கவலைப்பட வேண்டாம். யார்கிட்ட எப்படி இருக்கணும், யார்கிட்ட எந்த அளவுக்கு பழகணுன்றதை நீ கற்றுக்காத வரைக்கும் உன்னுடைய செயல்களே உனக்கு எதிராக இருக்கும். நீ ஏன் உனக்கு எதிரியாகவும் மாறி போகலாம். அதனால் எப்போதுமே வாழ்க்கையில் எதை எந்த அளவுக்கு வச்சுக்கணும், எவ்வளோ பேசணுங்கிறதையெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோ. அப்போதுதான் நீ வாழ்க்கையை சரியாக வாழ முடியும். இப்போ உனக்கு பணம் இல்லாதது தானே குறையாக இருக்கு. நீ எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறதுக்கு உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா தங்க மூட்டையோட உன்னை பார்க்க வந்திருக்கேன். சரியான சமயத்தில் நீ எதிர்பார்க்குற பணம் உன்னை வந்து சேரும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. தயக்கம் இல்லாமல் நம்பிக்கையோட ஓடு. உனக்கு கிடைக்காததை நினச்சி நீ சோகமாகவே இருப்பதை விட உனக்கு கிடைச்சதை வச்சு மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுத்து உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நிச்சயம் உனக்கான நாளாகவே இருக்கும். எதையும் யோசித்து கவலைப்படாமல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நினச்சி கடந்து போய்கிட்டே இரு. நேரம் கிடைக்கும்போது என் கூட உட்காந்து பேசு. உன் இதயத்தை திறந்து உன் மனசில் இருக்க எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் உன் பிரச்சனைகளையும் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டினா உனக்கு நான் செவி கொடுத்து உன் வாழ்க்கைக்கு நான் வழி காட்டுவேன் என் செல்லமே. எப்போதுமே அடுத்தவங்களுக்கு நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் திரும்ப வரும். நீ அடுத்தவங்கக்கிட்ட அன்பை செலவு செய்யாமல் அன்பை சம்பாதிக்க முடியாது. நீ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்பை கொடுக்குறியோ அந்த அளவுக்கு அவங்களும் கண்டிப்பாக உனக்கு அன்பையும் பாசத்தையும் திரும்ப கொடுக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கான விஷயம் சரியாக நடக்கணுங்கிறதுக்காக நீ முயற்சி செய்யும்போது அந்த முயற்சி வெற்றியை கொடுக்காம தோல்வியை கொடுக்குங்கிற போது தோல்வி வந்துச்சுன்னா திட்டத்தை தான் மாற்றணுமே தவிர அவ்வளவுதான் நம்ம நினச்சது நடக்காதுன்னு உன் இலக்கை மாற்றிக்க வேண்டாம். இலக்கை எப்போதும் உன் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான முயற்சிகளை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கு நல்ல முடிவை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்ட இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கோபத்தை தூண்டி வேணும்னே உன்னை சத்தமாக பேச வச்சு சண்டை போட வச்சு நீ தான் குற்றவாளி, நீ எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுற சண்டை போடுறன்னு உன்னையே தப்பான ஆளாக மாற்றி பேசுகிற மனிதர்களிடம் நீ கொஞ்சம் மௌனமாறு. யாரெல்லாம் உன்னை கோபப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை எரிச்சல் அடைய வைக்கிறாங்களோ அவர்களுக்கு நீ மௌனத்தை பரிசாக கொடுத்து விடு என் செல்லமே. அமைதி இன்மைக்கு முக்கிய காரணமே பல பேர் அவங்க வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை யோசிக்கிறதால தான். கடந்த காலத்தை பற்றின கவலையும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் உனக்கு வேண்டாம். ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையை அமைதியாக வாழ்வேன் தீர்வேன் என கவனம் செலுத்து. உன் வாழ்க்கையில் அமைதியையும் மன நிம்மதியையும் இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கு அமைச்சு கொடுக்குறேன்.